நல்லா இருந்ததுன்னு சொன்னார். நான் சொன்னேன் இப்போ இதை நம்ம வந்து ஒரு 2 minutes ஆனில் வைக்கணும் இருக்காது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது வந்து அப்புறம் டீக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பேக்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டாக வாட்டரில் வச்சு இது பண்ணி பண்ணுறது. இது வந்து இன்ஸ்டன்ட் டீ மாதிரி நல்லா, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து பிளானட் அப்படின்னு போட்டிருக்கான். அவர் பாக்ஸ் சைஸ்க்கு டீக்ரேட் ஆயிரும். அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம். இட்ஸ் மீ பிஜிஆர். இன்றைக்கி நம்ம வந்து டெட்லி டீ குடித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? ஆக்சுவலி நான் இந்த டெட்லி டீ வந்து யோர்க்ஷயர்னு ஒரு இடம் உண்டு. நான் அங்கே தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. அந்த கவுண்டியில் வந்து உள்ள இதுதான் இது ஆக்சுவலாக ஜோசப் அப்படின்னு ஒருத்தர், இன்னொரு டெட்லி, அவங்களாம் உப்பு வியாபாரம் தொடங்கி அப்புறம் தொடங்கினாங்க. கடைசி இது இப்போ யார் கையில் இருக்குன்னா டாட்டா கையில் இருக்குது. ஓகேயா? இதான் வந்து என்ன சொல்கிறது, யூனிலிவருக்கு அடுத்தது இதான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் நடக்குது. ஓகேயா? நான் முன்னாடி குடிச்சிருக்கேன். அப்போது ஒரு வாட்டி அது வேறு ஏதோ இருக்குது, இது ஒரிஜினல்னு போட்டிருக்கு, தெரியல என்னென்னு. ஆனால் நமக்கு இந்தியன் டேஸ்ட்டில் இருந்தது. என்னடா இது டீ நம்ம இது மாதிரி இருக்குது, இது யாரான்னு பார்த்தா யூகேன்னு இருந்தது. அப்புறம் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் டாட்டா. ஓகே, அவர் தான் இப்போது எடுத்து வச்சுருக்கிறாரு இதை. ஸோ இது வந்து டாட்டா பிராண்டு. இல்லை, முன்னாடியே டாட்டா பிராண்ட் ஆயிடுச்சு. சரி, இது வந்து நம்ம குயிக்காக அமலில் வச்சே போட்டுடலாம். சரியா? ஆக்சுவலி இதே மாதிரி தான் முன்னாடி நான் இங்கே இருந்தேன், பிரிட்டனில் இருக்கும்போது இந்த ஜாகுவார் இருக்குல்ல, அது வந்து டாட்டா வாங்கினார் அந்த டைம். அப்போ சொன்னேன் டாட்டா பாட் ஜாகுவார், இட்ஸ் டாட்டாஸ் பிராண்ட் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன உலகத்தையே வாங்கிருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு. அதாவது அந்தளவுக்கு காண்டில் இருந்தாங்க அப்போது. சரி, என்ன இருந்தாலும் அது வந்து ஜாகுவாருங்கிறது யூகேவோட அயானிக் இது நம்பர் 1. அது வந்து நம்ம தலைவர் டாட்டா கையில் தான் இருக்குது. அது தெரியும் நினைக்கிறேன் எல்லோரும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நான் போட்ட டீயை குடிச்சிட்டு சொன்னார், இது சூப்பராக இருக்குது, இது என்ன பிராண்டு. அது வந்து ஆக்சுவலி ரொம்ப லோ குவாலிட்டி பிராண்டு, நல்லா இருந்ததுன்னு சொன்னார். நான் சொன்னேன் இதுதான் இதுன்னு. ஸோ அதுக்கு ரகசியம் என்னென்னா, நீங்கள் இந்த பாலெல்லாம் ஊற்றும்போது கரெக்டாக ஊற்றணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 1/4 கப்பு ஊற்றிடுங்க. ஓகே, ஊற்றிட்டு மீதி வந்து தண்ணி. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 2 minutes ஆனில் வைக்கணும். ஓகேயா? இப்போ நம்ம வந்து 2 minutes வைக்க போகிறோம். ஓகேயா? நம்ம மட்டும் தான் இந்த ஃப்ரிட்ஜு, அவன் இது எல்லாத்தையும் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறோம். வேறு யாரும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லா அவன் மேலே ஃப்ரிட்ஜு மேலே எல்லாம் திங்ஸாக அடிக்குது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி வைக்கக்கூடாது. சரியா? ஓகேங்க, அவன்லேருந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் போட போகிறோம். நான் என்றைக்குமே வந்து என்ன பண்ணுவேன்னா ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லது. ஸோ ஆக்சுவலி 1 தான் போடணும், நான் 2 போடுவேன். கொஞ்சம் புது டீ நல்லா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ நம்ம டெட்லி எடுக்க போகிறோம். இதெல்லாம் டீ பேக் நிறைய வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பயோடிகிரேடபிள் டீ பேக் போடுறாங்க. ஸோ வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் இருக்காது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது வந்து டெட்லி டீ எப்போ கண்டுபிடிச்சதுன்னா 1837 இவங்க வந்து டீ மெர்ச்சன்டைஸில் போகிறாங்க. ஜோசப் அப்படின்னு வரும். டெட்லியும் முதல்ல உப்பு விற்றுட்டு இருந்தாங்க, அப்புறம் டீக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பேக்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டாக வந்து ரேடியோவில் வந்து அதை சொல்கிறாங்க என்னென்னா எனி டைம் டீ. ஏன்னா முன்னாடி ரொம்ப டைம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு தெரியும்ல, அடுப்பில் வச்சு பண்ணுவாங்க, இல்லை இவங்க வந்து இந்த ஹாட் வாட்டரில் வச்சு இது பண்ணி பண்ணுறது. இது வந்து இன்ஸ்டன்ட் டீ மாதிரி நல்லா இது பண்ணி பிக்கப் ஆயிடுச்சு. கடைசி நம்ம டாட்டா கையில் இது வந்துருச்சு ஃபைனலி. கொஞ்சம் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது எப்படி இருக்குதுன்னு தெரியறதுக்கு தான் இந்த கிளாஸில் போட்டேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த கொதிக்க விட்டு நீங்கள் இது பண்ணுவீங்கள இந்தியாவில் நார்மலாக, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அப்படி பண்ணலை. இது வந்து இன்ஸ்டன்ட், இங்கே எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். சரியா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இன்னும் நிறைய நேரம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில வேளை தான் குடிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் மைல்டு, ஓரளவு ஸ்ட்ராங்காக குடிப்போம், நல்லது தான். ஓகேயா? சிலது ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கான், ஃபார் த லவ் ஆஃப் த பிளானட். நான் சொன்னது தான். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரியேட்டிங் பெர்ஃபெக்ட் கப்பா ஷுட் ஆல்சோ பி அ கைண்ட் டு த பிளானட் அப்படின்னு போட்டிருக்கான். அவர் பாக்ஸ் இஸ் ஃபுல்லி ரீசைக்கிளபிளாம்.
பேக்ஸ் ஆர் நோ பிளான்ட் பேஸ்ட். நான் சொன்னேன்ல பிளான்ட் பேஸ்ட் பேக் இது. ஸோ இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அது பாட்டுக்கு நீங்கள் வெளியில் போட்டிங்கனாலும் அது வந்து டீக்ரேட் ஆயிரும், அது வந்து உரமாயிரும். ஸோ நம்ம இப்போ இதை குடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருக்கா, ஆனால் நல்லா இருக்குது. ஸ்ட்ராங் டீ மாதிரியே இருக்குது. ஸ்ட்ராங் டீ தான் மாதிரி இல்லை. சூப்பருங்க, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. டெட்லி ஒரிஜினல். இது ஆடெல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட்டு வாங்கினேன் குடிக்கும்போது. ஏன்னா இது எனக்கு இங்கே வாங்குகிற டீ எல்லாம் நிறைய டீஸ் இருக்குது, அது நம்ம டேஸ்ட் வராது. இது வந்து நம்ம டேஸ்ட்டில் இருக்கும், அதனால தான் நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை.